ஸோ சமீபமாக நடந்த தீவிரவாத தாக்குதல் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. நம்ம ரொம்பவே கவனத்துக்கு எடுத்துக்க வேண்டியதும் கூட. இது திருப்பி வந்து எங்கேயோ இந்தியாவில் நடக்குதுங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் சக மனிதர்கள் இறந்துருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறது நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். கௌவிஜிலாண்டிசம் நடக்குது, அதுவும் இன்டர்னல் எக்ஸ்ட்ரீமிசமாக தான் பார்க்குறேன், இன்டர்னல் டெரரிசமாக தான் பார்க்குறேன். இது ரெண்டு வகையிலையுமே ஐ ஃபீல் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் நாட் ஆஸ்கிங் த ரைட் பீப்புள் த கொஸ்டின்ஸ். இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சட்டம் வந்தது, இல்லை அவங்கள சாடக்கூடிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க டேரெக்டாக they take it upon themselves to ask the government. இங்கே வந்து நம்ம எது எடுத்தாலும் கவர்மெண்ட்டு கேட்குறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனையும் பக்கத்து மதத்துக்காரனையும் இவனையும் அவனையும் நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கேட்க வேண்டிய ஆட்களை எப்போ கேட்போன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் த ரியல் question is when are we going to wake up, when are we going to ask the right people the right questions. அவங்க தான் செஞ்சுருக்கணும். they have reduced budgets on defense. we have been lagging behind on all frontiers. இங்கே கடற்படையினர் இலங்கையர் இதுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்ததாக இருக்கட்டும், இப்போ நார்த்தில் வந்து மிலிட்ரி ஃபண்டிங்ஸ் கம்மி பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஆல் இன் ஆல் ஐ திங்க் நம்ம கரெக்டான கேள்வி கேட்டு நகர்ந்தோன்னா இன்னும் விஷயங்கள் வந்து ஒழுங்காக நடக்கப்படும் நினைக்கிறேன். அதை தாண்டி நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா இப்படி எப்போ இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னொரு 50-100 வருஷத்துக்கு இருக்கும். தேங்க்யூ.